அப்படின்னா நம்ம யாரை பத்தி பேச போறோம் தெரியுமா? ஆப்பிள் பத்தியோ ஆண்ட்ராய்டு பத்தியோ பேச போறதில்ல. நம்ம பேச போறது யாரு? அதுலயும் நிறைய நியூட்ரிஷன் இருக்குங்க, பிளஸ் ஃபுட்டு, அவங்களுடைய சைக்காலஜிக்கல் ஆஸ்பெக்ட். எனக்கு அப்புறம் உமாமேஸ்வரி மேடம் பேச போறாங்க இதை பத்தி, சைக்காலஜிக்கல் வெல்பீயிங். ஸோ இதில் நான் எனக்கு கொடுத்துருக்கிற சப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா லீகல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சீனியர்ஸ் அகேன்ஸ்ட் அபியூஸ் அண்ட் வெல்ஃபேர் பாலிசிஸ் அண்ட் ப்ரோக்ராம்ஸ் ரன் பை கவர்மெண்ட். ஸோ யாரெல்லாம் மொபைல் இல்லாமல் இருந்தீங்களோ அவங்களாம் பாவம். ஏன்னா மொபைல் வச்சிருக்கிறவங்களுக்கு தான் எனக்கு இன்னைக்கு வேணும். அதாவது மொபைல் வச்சிருக்கீங்களா? ஏன்னா நம்ம எல்லாரும் சேர்ந்து மொபைலோட ஆண்ட்ராய்டும் ஆப்பிளோட சேர்ந்து தான் நம்ம டிராவல் பண்ண போகிறோம் அடுத்த ஒன் ஹவருக்கு. ஸோ நீங்களும் எனக்கு ஹெல்ப் பண்ண போறீங்க. நிறைய செக்ஷன்ஸ் இருக்கு, தெரிஞ்சு தெரியாமல் இருந்து நான் உங்களோட டவுட் கேட்குறேன். நீங்கள் ஓப்பன் பண்ணி சர்ச் பண்ணி எனக்கு சொல்லிட்டீங்கன்னா பரவாயில்ல, சரிங்களா? பண்ணலாம்ல. நம்ம டெய்லி வந்து ஒரு மினிமம் தான் சொல்றேன், மேக்சிமம் இல்லை, மினிமம் ஒரு ஒன் ஹவராவது ப்ரௌஸ் பண்ணணுமா இல்லையா? இல்லைங்களா? ஏதோ ஒரு ஆப்பு கடைசியில் ஏதோ ஒரு கடைசி ஒன்றும் இல்லைன்னா கூட நம்மளுக்கு கடவுள் கொடுத்தது ரீல்ஸ் இருக்கு இல்லைங்களா? ரீல்ஸ் இல்லைன்னா இன்னைக்கு வந்து நம்மளால சர்வே பண்ண முடியாது. யூடியூப் தூக்கி சாப்பிட்டுருச்சு ரீல்ஸ் இன்னைக்கு. ஏன் அப்படின்னா, ஏன் சொல்லுங்க? ரீல்ஸினுடைய டைம், இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுடைய அந்த பிரெயின் வேவ் லென்த், யூ ஆர் ஆல் சூப்பர் ஸ்பீட். இதுக்கு முன்னாடி இருக்கிற அந்த ஜென்ரேஷன் வந்து யூடியூப் வந்து ஏத்துக்குச்சு. இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் வந்து யூடியூப் ரிஜெக்ட் பண்ணிடுச்சு. யூடியூப் யாருக்குன்னா மிடில் ஏஜ் பீப்புளுக்கு தான், இல்லைங்களா? கரெக்டா? இல்லை, நீ அடுத்தது உங்களுக்கு அப்புறம் இன்னொரு ஜென் வருவாங்க, அவங்களுக்கு வந்து ரீல்ஸ் வந்து யூடியூப்பா மாறிடும் இல்லையா? செகண்ட் திங், நம்ம பேச போறோம் இல்லைங்களா, பெரியவங்க, அவங்க காலத்துல வாட்ஸ்அப்னு ஒண்ணு இல்லைங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் இல்லைங்களா? ஜிபே கிடையாது. அவங்களுக்கெல்லாம் எது வாட்ஸ்அப் எது ஜிபே, இது ஐடியா இருக்கா? அந்த காலத்துல இருந்துச்சு லெட்டர். அந்த லெட்டர் கொண்டு வர போஸ்ட்மேன் இருக்கார் இல்லையா, அவரு தான் வாட்ஸ்அப் ஜிபே. அவரு முனையரை கொண்டு வருவாரு. எங்களுக்கெல்லாம் ஹாஸ்டல்ல இருந்து பணம் தீர்ந்து போயிடும், நாங்கள் லெட்டர் எழுதுவோம். அப்போ ஃபோன் எல்லாம் இல்லை, எங்கள் ஃபாதர் மதருக்கு லெட்டர் எழுதுவோம், அவங்க பணம் வருவாங்க. டெய்லி நாங்கள் ஒரு 10-50 பேர் அவருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், அந்த ஜிபே வரும்ட்டு. மணியாடு வராது. நிறைய வீட்டில் தெரியும், வேணதான் எழுதியிருக்கான், அடுத்த வாரம் அனுப்பலாம். அப்ப எங்க காலத்திலேயே எப்படின்னா, தாத்தா காலத்துல என்ன இருக்கும்? ஒண்ணுமே இல்லை, ஏன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லை. அவங்க இப்ப நம்ம தாத்தா அப்படின்னு சொல்றோம், கிராண்ட் பேரண்ட்ஸ் சொல்றோம். கிராண்ட் பேரண்ட்ஸ் வந்து மொத்தம் 4 பேர் இருக்காங்க, கரெக்டுங்களா? யாராவது கிராண்ட் பேரண்ட்ஸ்ல அப்பாவே விட்டுருங்க, 4 பேர் கிராண்ட் பேரண்ட்ஸ். நம்மளுக்கு டைரக்ட் கிராண்ட் பேரண்ட்ஸ் 4 பேர். தமிழ் சொல்ல சொல்லுங்க யாராவது. தாத்தா, தாத்தா பாட்டி, அப்புறம் அமைச்சி. தெரியும் தமிழ் அமைச்சிங்கிற அம்மாயிம்பாங்க, தமிழ் அமைச்சி. மேட்டரல் கிராண்ட் பேரண்ட், அம்மாவுடைய அப்பா அம்மா. ஒவ்வொரு ஊர்லயும் ஒரு மாதிரி சொல்லிக்குவீங்க, எனக்கு தெரியல. அவங்களுக்கு தாத்தா பாட்டின்னு சொல்லுவீங்களா? இல்ல கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும். கோயம்புத்தூர் கல்ச்சர்ல இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த மொத்தம் 4 பேர், தாத்தா பாட்டி அமைச்சி ஆச்சு. இதுல ஒவ்வொருத்தருக்கும் தாத்தா பாட்டிக்கு ஓரளவு நல்லா தெரியும். காரணம், அம்மா கல்யாணம் பண்ணி அப்பாவோட இருக்கிறதுனால தாத்தா பாட்டி டெய்லி அவங்க பார்த்துட்டு இருப்பாங்க. அமைச்சி வச்சு பார்ப்பீங்க, லீவ் விட்டதான் பார்ப்பீங்க. கரெக்டா இல்லை எனக்கு தெரியல, நான் சொல்றது கரெக்ட் தானே? ஸோ எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா அப்சிய விஜய் வந்து அடிக்க மாட்டாங்க. லீவ்ல வந்து உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க வந்து உங்களுக்கு நிறைய ஸ்வீட்ஸ் எல்லாம் பண்ணி வச்சு, அப்புறம் வீட்டுக்கு ஃபாதர் வந்து ஸ்ட்ரிக்டா இருக்கிறதுனால ஃபாதருடைய ஃபாதர் அதை மீறி உங்களுக்கு ஒன்றும் பண்ணிட முடியாது.
கரெக்ட் தான் நான் சொல்றது. ஃபாதர் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாரு, மதர் ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க. ஆனா அந்த கண்ட்ரோல் தாத்தா பாட்டி கிடையாது. நீங்க ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணணும்னா அப்பா அம்மா போய் கம்ப்ளைண்ட் பண்ண யாருக்கு போய் பண்ணுவீங்க? முடிஞ்ச அளவுக்கு தாத்தா கிட்ட போய் பண்ணி பார்ப்பீங்க. அதுவும் கிடையாது. ஓகே. ஸோ பட் இந்த ஒரு முதல்ல வந்து இந்த நியூக்ளியர் ஃபேமிலி அப்படின்றது இப்போ வந்து கான்செப்ட்லாம் மாறி எல்லாரும் செப்பரேட்டா ஒரு அபார்ட்மெண்ட் கல்ச்சருக்கு போனதுனால ஜாயிண்ட் ஃபேமிலின்றது இப்போ கொஞ்சம் கம்மி இல்லையா? அப்படிப்பட்ட காலத்துல நம்மளுக்கு ஒரு கிராண்ட் பேரண்ட் இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு பிரச்சனைகள் இருக்குது, அதை பத்தி ஒரு மணி நேரம் எனக்கு பேசணும்னு சொல்றப்ப உங்களுக்கு அந்த வழியில கொண்டு வர எனக்கு ரொம்ப கஷ்டம். ஏன்னா நம்மளுக்கு அப்பா அம்மாவுடைய பிரச்சனை இன்னும் நமக்கு தெரியாது. அவங்க எப்படி ஃபீஸ் கட்டுறாங்க, எப்படி சர்வே பண்றாங்க அப்படின்றத நம்மளுக்கு தெரியாதப்ப அவங்களுடைய அப்பா அம்மா எப்படி இருந்தா நம்மளுக்கு எப்படி தெரியும்? நம்மளுக்கு அதிகபட்சம் அவங்களை பத்தி தெரிஞ்சது என்ன அப்படின்னா அவங்களோட ஹாஸ்பிட்டாலிட்டி நமக்கு தெரியும். கரெக்டா? போனா அவங்க ஸ்ட்ரிக்டா இருக்க மாட்டாங்க, ஸ்ட்ரிக்டா இருக்கிறதுக்கு அவங்களுக்கு ரைட்டே கிடையாது. ஸோ அவங்க வந்து நீங்க சொல்ற கதையெல்லாம் கேட்டுக்குவாங்க, முடிஞ்சா கொஞ்சம் என்ன கொடுப்பாங்க, கேஷ் கொடுப்பாங்க கிஃப்டா, இது எடுத்துக்கோ அதை எடுத்துக்கோ அப்படின்னு. ஸோ நம்மளுடைய இப்போ நம்ம பேச போறவங்க மேல எனக்கு ஒரு சின்ன இதுக்காகத்தான் கேட்கிறேன். இந்த பேச போறவங்கள யாருக்கெல்லாம் கிராண்ட் பேரண்ட்ஸ் இந்த 4 பேர் சொல்ல முடியும் அவங்களுடைய கனெக்டிவிட்டி இருக்குது, அவங்க கொஞ்சம் ரைட்டா கை தூக்குங்க. சூப்பர் சூப்பர். அப்ப இது வந்து இருக்கு. நான் சொல்றது ரெகுலரா இல்லாட்டியும் வெக்கேஷன் போயிருக்கு இல்லைங்களா? கரெக்டா? ஓகே. சரி, இப்ப அவங்கள பத்தி இப்ப பேசுறப்ப அதுல யாரெல்லாம் அடுத்தது வர்றாங்க? முதல்ல 4 பேர் சொல்லிட்டேன், தாத்தா பாட்டி 4 பேர், அப்சி அம்ஜின்னு சொல்லிட்டேன். அதுக்கடுத்து இந்த லிஸ்ட்ல கொஞ்சம் சீக்கிரம் ஜாயின் பண்ண போறது யாரு? நீங்க அவங்க இடத்துக்கு போக போறீங்க, அப்பா அம்மா இடத்துக்கு நீங்க போக போறீங்க. கூடி சீக்கிரம் உண்மை சொல்ல நடக்க போற நிகழ்ச்சிக்காக சொல்றேன். அதாவது இப்ப வந்து நம்ம ஒரு மாஸ்டர் டிகிரி முடிக்கிறோம், ஒரு ப்ரொஃபஷனல் ஆயிரும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? வேலைக்கு